வணக்க மக்களே! பாக்யராஜ் அவர்கள் செய்த சின்ன தவறால நடிகர் கவுண்டமணி அவர்களினுடைய வாழ்க்கையே மாற்றியிருக்கக்கூடிய சம்பவத்த பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவில காமெடி நடிகனாக, மன்னனாக கோலோச்சிய கவுண்டமணி ஆரம்ப காலத்துல நாடகங்கள் நடித்து வந்திருக்காரு. அப்போது இயக்குனர் பாரதிராஜாவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி வந்த பாக்யராஜ், கவுண்டமணி அவர்களை பாரதிராஜாவிடம் அறிமுகம் செய்து வைத்து 16 வயதிலே அதாவது அவர நடிக்க வச்சாராம். பின்னர் திறமை காரணமாக பார்த்தோம்னா, அடுத்தடுத்த படங்கள்ல கவுண்டமணி பிஸியாக நடிக்க தொடங்கியிருக்காரு. இந்த நிலையில் கவுண்டமணிக்கு எப்படி அந்த பெயர் வந்தது அப்படின்றது குறித்து தான் பேட்டி ஒன்றில் பாக்யராஜ் சொல்லியிருக்காரு. அவரின் உண்மையான பெயர் மணி மட்டும் தானாம். ஒரு முறை படத்தின் டைட்டில் கார்டில் பெயர் போடுவதற்கு அவர் பெயர் என்னப்பா அப்படின்னு பாக்யராஜ் கேட்க கவுண்டர் மணி அப்படின்னு சொன்னாராம். ஆனால் அது பாக்யராஜ் காதில் கவுண்டமணி என்று விழ அவரும் அப்படியே எழுதி கொடுத்து டைட்டில் கார்டிலும் வந்துடுச்சாம். அதன் பின்னர் தான் அவர் பெயர் மணி என்பதும், நாடகங்களில் நடிக்கும்போது எதிர்பாராத நேரத்தில் கவுண்டர் அடிப்பதால் கவுண்டர் மணி அப்படின்ற பெயரும் அவருக்கு அப்படியே அவரை அழைத்ததாகவும் பாக்யராஜ் அவர்கள் தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் டைட்டில் கார்டில் கவுண்டமணி என்று வந்துவிட்டதால் நாளடைவில் அவருடைய பெயரே மாறிடுச்சான். இதை பாக்யராஜ் அவர்கள் சித்ரா லக்ஷ்மணன் அவர்களினுடைய பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த விஷயங்கள் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஏன்னா அவர் யதார்த்தமாக அந்த விஷயத்தை செய்ய போக கடைசியாக அவருடைய பெயரே அந்த மாதிரியாக மாறிடுச்சு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு சிலருக்கு யதார்த்தமாக நடக்கக்கூடியது வாழ்க்கை முழுவதுமே தொடரக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடும். அப்படி தான் இங்கே கவுண்டமணி அவர்களுடைய பெயரும் பாக்யராஜ் அவர்கள் அப்படி செய்ததுனால மாறிடுச்சு அப்படின்னு இதை கேள்விப்பட்டதுலேருந்து எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. எதுவாக இருந்தாலும் அந்த பெயரால் அவருக்கு தொடர்ந்து வளர்ச்சி வந்தது அப்படின்றதான் உண்மையும் கூட. சில நேரங்களில் நம்ம ரொம்பவே கேஷுவலாக செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இது போல் பார்த்தீங்கன்னா ரீச்சை கொடுத்துரும் அப்படின்றதுல எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாக்யராஜ் அவர்கள் செய்ததை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.